ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூரிக்கு மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அது வேகிற டைம் நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், பச்சை மிளகாய் இது பச்சை மிளகாய் தான் இதுக்கு காரம். அதனால நான் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை. பூண்டு ஒரு பூண்டு நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது மூணும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் ஒன்றா வதக்கணும். வெங்காயம் தக்காளி போடும்போதே உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு அதுவும் 2 வதக்கிட்டு, தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அப்புறம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூவிட்டு சூடாக பூரி, சப்பாத்தி, தோசைக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை